இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாவரிசையில் உள்ள எழுத்துக்களை எப்படி படிக்கிறது, எப்படி அதை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டாச்சு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இங்க நமக்கு முதல்ல இந்த சாவரிசைகளை நீங்க தரோவா மனப்பாடம் பண்ணிக்கணும். சாவரிசையை முதல்ல தரோவா மனப்பாடம் பண்ணிக்கணும். சா சா, சி சி, சு சு, செ சே, சை, சோ சோ, சௌ. இந்த மாதிரி நம்ம சாவரிசைகளை மனப்பாடம் பண்ணிக்கணும். இது சா, ஆ சவுண்ட் வருது, அதனால வெறும் சாதான். இது சா, ஆ சவுண்ட் வந்தாவே நம்ம என்ன போடணும், துணைக்கால் போடணும். அதனாலதான் இங்க துணைக்கால் வந்திருக்கு. சா போட்டு துணைக்கால் போடணும். அடுத்து சி, ஈ சவுண்ட் வந்தாவே நம்ம ஈல எப்படி இந்த மாதிரி வருதோ அதே மாதிரி நம்ம சுழிக்கணும். சீங்கிறது சாவரிசையில வரும். இப்ப சாவை போட்டு சுழிக்கணும். அடுத்து சி, ஈன்னு வந்துட்டாவே ஆல்ரெடி நம்ம இங்க சுழிக்கிறதோட இன்னொரு சுழி நம்ம சுழிக்கணும் இந்த மாதிரி. அப்ப அது ஈ சவுண்டுக்கு வரும். இப்ப சீங்கிறது சாவரிசை. அப்ப சாவை போட்டுட்டு ஈங்கும் போது இப்படி ஒண்ணு போட்டு திரும்ப அதையே நம்ம சுழிக்கணும். இந்த ஊ வரிசையில மட்டும் ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதை மட்டும் நம்ம கவனமா படிச்சுக்கணும். சூங்கும் போது சாவை போட்டு இப்படி போடுவோம். அடுத்து சூங்கும் போது அந்த சூவே போட்டு இன்னொரு முறை சுழிக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து சே, சே, ஏ வந்தாவே என்ன வரும், ஒத்த கொம்பு வரும். ஏ வந்தா ரெட்டை கொம்பு வரும். இப்ப சேங்கிறது சாவரிசை. இந்த 4 இது வரைக்கும் நம்ம சாவை போட்டுட்டு எழுதுவோம். இங்க துணை எழுத்தை போட்டுட்டு தான் நம்ம சாவை போடணும். இங்க சாவை போட்டு துணைக்கால் சுழிக்கிறதெல்லாம் பண்ணுவோம். இங்க இதுக்கப்புறம் வர்றதுல துணை எழுத்தை போட்டுட்டு தான் நம்ம என்ன போடணும், சாவை போடணும். ஓகேவா? இப்ப நமக்கு ஒத்த கொம்பு சே, சேங்கிறது சாவரிசை. சே, ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒத்த கொம்ப முன்னாடி போடணும். ஓகேவா? என்ன போடணும், ஒத்த கொம்ப முன்னாடி போடணும். அடுத்து சே, ஏ சவுண்ட் வர்றதுனால ரெட்டை கொம்ப போட்டுட்டு சாவரிசை, அதனால சா போடுறோம். அடுத்து ஐ அப்படிங்கிற சவுண்ட் வந்தாவே இந்த துணை எழுத்து போடணும். அப்ப சை அப்படின்னா ஐக்கான துணை எழுத்தை போட்டு சா போடணும். ஏன்னா சை சாவரிசை. ஓ அப்படின்னா ஒத்த கொம்பும் போட்டு துணைக்காலும் போடணும். இடையில என்ன வரிசையோ அதை நம்ம எழுதணும். இப்ப சோ, சோங்கிறது ஒத்த கொம்பும் துணைக்காலையும் போட்டு இடையில அந்த சாவரிசையை போட்டுடணும். சோ அப்படிங்கும்போது ரெட்டை கொம்பையும் துணைக்காலையும் போட்டுட்டு அந்த என்ன வரிசை, சாவரிசையை எழுதிடணும். சவ்வுக்கும் அதாவது அவ்வுக்கும் என்ன வரும் அப்படின்னா ஒத்த கொம்பும் இங்க உள்ள இந்த துணை எழுத்தும் வரும். இடையில என்ன வரிசையோ அந்த வரிசை வரும். இப்ப சவ்வுங்கும் போது ஒத்த கொம்பையும் அதுல வர துணை எழுத்தையும் போட்டு சாவரிசைங்கிறதுனால சா போட்டுடலாம். ஓகேவா? இப்ப இது என்ன எழுத்து அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இது சா வந்திருக்கு. அப்ப சாவரிசையில தான் வரும். இப்ப மேல சுழிச்சிருக்கோம், 2 முறை சுழிச்சிருக்கிறதுனால சி, ஈ சவுண்டு வரும். இப்ப சாவரிசை, ஈ சவுண்டுனா சி, அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்ப இது சாவரிசை. என்ன வந்திருக்கு, ஒத்த கொம்பு வந்திருக்கு. அப்ப ஏ சவுண்டு, சே, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எல்லா வரிசையும் இதே மாதிரிதான். ஒத்த கொம்பு வந்தா ஏ சவுண்டு, ரெட்டை கொம்பு வந்தா ஏ சவுண்டு. இந்த மாதிரி அந்த சவுண்டுக்கு ஏத்த துணை எழுத்துக்களை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியா எல்லா எழுத்துக்களுமே நம்ம அடையாளப்படுத்திடலாம், எழுதவும் செஞ்சிடலாம்.